நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்கு வரவேற்பு? பயங்கரமா இருக்கு, செம சந்தோஷமா இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லாவே வரவேற்பு பயங்கரமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஊரா என்ன சொல்றாங்கன்னா அன்பாலேயே அடிக்கிறாங்க, நிறைய பரிசு கொடுக்குறாங்க, புத்தகங்கள் கொடுக்குறாங்க, நிறைய அன்பு முத்தங்கள் கொடுக்குறாங்க. இதோ இவள என் டீம். இவன் நிறைய ஊர்ல வந்து நான் ஆர்ஜே பாலாஜி டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல போயிட்டு தியேட்டர்ல போயிட்டு கவுடு கிட்ட கமெண்ட்லாம் கேட்கறாங்க. ஸோ நிஜமாலே அவங்க என் டீம் கிடையாது. பட் ஆனால் அவ்வளோ லவ்வோட இந்த டீமை பார்க்குறாங்க. அவங்க டீமா ஒரு டீம்ல ஒருத்தராக நினைச்சுக்கிறாங்க. ஸோ நிறைய லவ் கிடைக்குது. ஹாப்பியா இருக்குங்க, ஜாலியா இருக்கு. தொடர்ச்சியாக வெற்றி படங்கள் இனிமேல் தான் கொடுக்கணும். இது என்னோட முதல் பெரிய வெற்றி. இது எனக்கும் சரி, சூர்யா சாருக்கும் சரி, ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷனுக்கும் சரி. ட்ரீம் வாரியர் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு 15 வருஷம் ஆகுது. அவங்களோட மிக பெரும் சக்ஸஸ் இதுதான். அதே மாதிரி சூர்யா சாருக்கும் சரி, எனக்கும் சரி இந்த சக்ஸஸ் ரொம்ப முக்கியம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நான் 2 நாள் முன்னாடி சூர்யா சாரை பாம்பேல பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் அவர். நானும் ரொம்ப ஹாப்பியாக நான் இந்த படத்தில் என்ன ப்ராமிஸ் பண்ணேனோ அவருக்கு, ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் மக்களுக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியோட எங்களை ஃபீல் பண்ண வைக்குது. தேங்க்யூ. வி ஆர் ஹம்பிள். அடுத்து முதல்ல இந்த லவ்லாம் வாங்கிக்கிறேன். நிறைய லவ் கிடைக்குது. அதை வாங்கி எடுத்து பீரோல வச்சு நல்ல சந்தோஷமாயி அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிப்போம். அடுத்த படத்தை பத்தி கடைசி நாள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால் வந்து பல பிரச்சனைகள் தாண்டி வந்துச்சு. அங்க உணர்ச்சி போங்க தியேட்டர்ல நீங்க உணர்ச்சி போங்க ஒரு ஆக்ஷன் அப்படி பண்ண அதுக்கான காரணம் அது எப்படி நீங்க எந்த ஃபீல் பண்ணி? ஏன்னா ரொம்ப மாசமா இது வந்து அடைக்காத்து தள்ளி போயிருந்தது. ஸோ அது கடைசியில கண்ணு முன்னாடி மக்கள் இப்படி ரசிக்கிறத பார்க்கும்போது அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடா அப்படி வந்தது. பிடிச்சதா எல்லாருக்கும்? மக்கள் ஆதரவு கேட்டீங்கல்ல, இப்படிதான் இருக்கு, செமையா இருக்கு. கோர்ட் வந்து ரொம்ப ஏதாவது காமிச்சிருக்கீங்க, கோர்ட்ல நடக்குது, அதுல வந்து ஏதாவது சர்ச்சைகள்லாம் எழுந்துச்சா? இல்ல எல்லாம் கடவுள் புண்ணியத்துல நீங்க கேள்வி கேட்கற வரைக்கும் இது எல்லாம் நல்லா தான் இருக்கு. கேள்விதான் சர்ச்சையா இருக்கு. எல்லாத்தையும் ஓபனா காமிச்சிட்டீங்க. அது அப்படி கிடையாது. நான் இதுல இப்படி இருக்காங்க ஆளுங்க, நல்லவர்கள் இருக்கும். த்ரிஷா நல்லவங்களா தானே வராங்க. ஸோ நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லா முதல்ல கத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூச்சமா இருந்தது, ஐயோ இப்படி கத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னோட உள்ள இருக்கிற ஃபீலிங் அதோட பெட்டரா என்னால வெளிக்கொண்டு வர முடியல. நானும் பார்த்த ரியல் லைஃப் சீலாம் சொல்லும்போது என்னன்னா, அந்த முன்னாடி நாள் படம் தள்ளு வர வரைக்கும் நான் தான் படத்தை ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். டீம்ல இருந்து நானும் சூர்யா சார் ஊரா போய் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஒரு நாள் தள்ளினது எல்லாருமே வந்து படத்தை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே இந்த படத்தை வந்து ரூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்டா மாறிச்சு. ஸோ அன்னைக்கு அழுததோ இல்லை அடுத்த நாளைக்கு தேட்டரில் கத்தினதோ எல்லாருக்குமே பர்சனலாக இந்த படம் ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. கடவுள் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் இந்த படத்தை சேர்த்துருக்காரு. அதெல்லாம் சர்ச்சை இல்லை, அது ஒரு ஒப்பீனியன். எல்லாமே சர்ச்சை. அவங்களுக்கு என்ன, நீங்கள் நேற்று நைட்டு பிரியாணி சாப்பிட்டீங்களாமே, ஒரு சர்ச்சை ஓடுது அப்படின்றீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.